நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்றப்பரம்பரை பாகம் 48. வில்லாயுதமும் வையத்துறையும் வேல் கம்புகளோடு முன்னே வர ஊமையன் நரிவேலுவின் தலையில் இருக்கும் நகை பெட்டியை ஊடே விட்டு கொம்பூதி கூட்டம் கோயிலை நோக்கி வந்தது. எல்லோர் நெற்றியிலும் பூலானி கிளவி பூசிவிட்டிருந்த திருமண் வியர்வையில் நனைந்து கண்ணாம்பட்டையில் இறங்கிக் கொண்டிருந்தது. பகதூர் துரைக்கும் கிழட்டு போலீஸ்க்கும் நடுவில் பெருநாளி முதல் கரை தங்கசாமி தாம்பூலத்தட்டு ஏந்தி வர கொட்டு மேளத்தோடு பெருநாளி கூட்டம் கோயிலை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஏகாம்பரம் தலை தெரியாமல் கூட்டத்துக்குள் பதுங்கி வந்தார். கொம்பூதி சனத்துக்கு ஒன்னும் புரியலே. இளவட்டங்கள் கொதிபேறி போயிருந்தார்கள். கோயில் மணி சத்தம் நின்று போனது. மேளவாத்தியக்காரன் நிலைமை புரியாமல் வாசித்துக் கொண்டிருந்தான். பகதூர் துரை கண்களை அலைய விட்டார். இதுதான் கொம்பூதியா? இந்த கூட்டத்தை ஒடுக்கத்தான் இத்தனை பிரயத்தனமா? இவர்களில் வேயண்ணா யாராயிருக்கும்? ஏதோ காடுகரை வேலைக்கு போய் வீட்டு திரும்புவது போல் களவுக்கு போய் திரும்பி இருக்கும் இளவட்டங்களின் கூட்டத்தை பகதூர் துரை பார்த்தார். இதென்ன கொடுமை! இவ்வளவு சுயராஜ்யமாய் களவாடி திரிய இவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? பகதூர் துரைக்கு கண்ணெல்லாம் சிவந்து போனது. இவர்களை அழிக்காமல் விடக்கூடாது என்கிற எண்ணம் புறமேறிய மாத்திரத்தில் கமுதி கச்சேரியில் வைத்து லவ்லக்குரை சொன்னது ஞாபகத்தில் வந்தது. உனக்கு முன்னால் வந்த விட்டர் ரொம்பவும் நிதானமானவன், நீ ரொம்பவும் அவசரக்காரன். இவை இரண்டுமே கொம்பூதிக்காரனிடம் செல்லாது. சரியான திட்டமும் சாதுரியமும் வேண்டும், எதிலும் அவசரம் வேண்டாம். முனைப்பை எல்லாம் அடக்கி கொண்டார். பூலானி கிழவிக்கு கோபமான கோபம். புது வேஷம் போட்ட போலீஸ்காரனும் காட்டி கொடுத்த பெருநாளிக்காரனும் கூட்டு சேர்ந்து கொம்பூதிக்கு வந்திருக்கிற மர்மம் என்ன? தட்டு தாம்பூலம் வந்திருக்கே எதுக்கு? கொட்டு மேளக்காரன் நிறுத்துவதாக இல்லை, உருட்டி கொண்டிருந்தான். நகை பெட்டிக்கு சமமாய் தாம்பூல தட்டும் கோயிலை நெருங்கி வர பூலானி கிழவிக்கு ஆத்திரம் பொறுக்கலே. டேய் நில்லுங்கடா, யாரை கேட்டு ஊருக்குள்ளே நுழைஞ்சீங்க? கிழவியின் வயசுக்கு மீறிய ஆத்திரம் பெருநாளி கூட்டத்தை தடுமாறச் செய்தது. அன்னமையில் விழுந்தடித்து வீட்டுக்கு ஓடினாள். வீடு நிறைய அடுக்கி வைத்திருந்த ஆயுதங்களுக்கு மத்தியில் வேயண்ணா படுத்திருந்தார். விதவிதமான ஆயுதங்கள். இவற்றில் எதுவுமே தோற்று திரும்பியது கிடையாது. ரத்தத்தில் குளித்தவை. கொம்பூதிக்கு வந்து குடியேறியதில் இருந்து நடந்த கலகங்கள் கொஞ்சமா? பலி எடுத்ததும் கொடுத்ததும் எத்தனை எத்தனை உயிர்களை! ஆயுதங்களோடு வாழ்க்கை என்றாகி போனது. இந்த வாழ்க்கையில் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள அருவருப்பு அடைபவர்கள் மத்தியில் இவற்றை துறக்க வழியும் தெரியவில்லை. அழியாது தலைக்கும் வாரிசுகளுக்கு சேர்த்து வைத்து விட்டு போவது இந்த ஆயுதங்களை மட்டும்தான். வேயண்ணா தனிமையில் உழன்று கொண்டிருந்தார். ஐயா ஐயா கத்தி கொண்டே அன்னமையில் ஓடி வந்தாள். என்னம்மா? கொட்டு மேளத்தோடு பெருநாளிக்கார ஆளுகள் வந்திருக்காங்க, கூடவே போலீஸும் வந்திருக்கு. வேயண்ணா உதறி எழுந்தார். நம்ம பயலுக ஊர் திரும்பிட்டாங்களா? வந்துட்டாங்க. ஐயாவின் செருப்புகளை எடுத்து வாசலில் போட்டான் அன்னமையில். வேயண்ணா படியிறங்கி நடந்தார். கோயிலுக்கு முன்னால் பூலானி கிழவி சீற்றமெடுத்து போய் நின்றாள். கூட்டத்தை விலக்கி நுழைந்த வேயண்ணா நின்று நிதானித்தார். பார்த்த மாத்திரத்திலேயே பகதூர் துரைக்கு தெரிந்து போனது. ஓ, இவர்தான் வேயண்ணாவா? கிழட்டு போலீஸ் தலையை கவிழ்ந்து கொண்டார். முதல் கரை தங்கசாமி தாம்பூலத்தட்டை நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி ஐயா கும்பிடுகிறேன் சிரித்தார். ஐயா துரையும் சேர்ந்து கும்பிட்டார். ஏகாம்பரம் இன்னும் பதுங்கினார். கார்மேக ஆசாரி தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி ஐயா கும்பிடுகிறேன் வாய் நிறைய சொன்னார். வேயண்ணாவுக்கு கொடுக்கப்படும் மரியாதை பகதூர் துரைக்கு உறுத்தியது. பகதூர் துரையின் விரைப்பு வேயண்ணாவுக்கு உறுத்தியது. இவன்தான் புதுசா வந்த அதிகாரியா இருப்பானோ? மேலச்சத்தம் நின்று போனது. வேயண்ணா பகதூரின் நெற்றி பொட்டுக்கு நேராக பார்த்தவாறு துப்பாக்கி கூட்டமும் துரோகி கூட்டமும் ஒன்னு சேர்ந்து வந்திருக்கே, என்ன விவரம் என்றார். பெருநாளி கூட்டம் நின்ற வாக்கில் நெளிந்தது. கிழக்கு போலீஸ் முகத்தை தூக்கவே இல்லை. தொழிலுக்கு போய் திரும்பிய இளவட்டங்கள் கையில் ஆயுதங்களோடு பசித்து நின்றார்கள். போலீஸ்காரன் பேச்சை கேட்டு கொம்பூதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், சேதாரம் இல்லாமல் திரும்பி ஊர் போய் சேருவோமா? உள்ளுக்குள் பெருநாளி ஆளுகளுக்கு பதை பதைத்தது. வேயண்ணா கேட்டார். அதென்னா? தட்டு தாம்பூலம், மாலை, வெத்தலை பாக்கு, தைரியத்தை வர
வரவழைத்துக் கொண்டு முதல் கரை தங்கசாமி பேசினார். ஆவணி மாசம் ஆத்தாளுக்கு முளைப்பாரி திருவிழா வருஷா வருஷம் நடக்கிறது தானே, எருது கட்டும் வருஷா வருஷம் நடக்கிறது தானே, கொம்பூதி ஐயா வந்தால்தான் மாடு பிடிபடும். ஓஹோ, வெட்ட போற கோயில் கிடாய்க்கு போடுற மாலையா இது? அப்படி எல்லாம் இல்லே ஐயா, வேறு எப்படி? வருஷா வருஷம் எருது கட்டிலே நாங்க வந்து மாடு பிடிக்கிறது தானே வழக்கம். எப்பவும் போல தகவல் சொன்னா நாங்க வரப்போறோம். இந்த வருஷம் என்ன புதுசா மரியாதை? தங்கசாமிக்கு வாய் எழவில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ 2 ஊருக்கும் சில மனஸ்தாபம் வந்துருச்சு ஐயா. கோபத்திலே இருப்பீங்களேன்னு தான் ஊரோடு திரண்டு வந்தோம். நடந்த தப்புக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தாம்பூலத்தட்டை கோயில் பீடத்தில் வைத்துவிட்டு முதல் கரை தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டார். தங்கசாமி, இத்தனை வருஷமா நடந்த எருதுகட்டிலே மாடு குத்தி எங்க இளவட்டங்கள் எத்தனை பேரு செத்திருக்கிறான், எத்தனை பேரு காயம் பட்டிருக்கிறான். உயிரை பணயம் வச்சு நாங்க விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கா தெரியுது. மாடு குத்தி சாகுறதை கூட நாங்க சாமிக்கு உண்டான நேர்த்திக்கடனா நினைக்கிறோம். ஆனால் நீங்க ஒரு குடம் தண்ணிக்காக துருவனை கட்டி வச்சீங்க. எங்க ஊரை காட்டி கொடுக்க பாதை வெட்டினீங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க சாமி. பெருநாளிக்காரன் எல்லோரும் ஒன்னு சொன்னது போல் தலைக்கு மேல் கை தூக்கி வேண்டினார்கள். ஏகாம்பரத்துக்குத்தான் ரொம்பவும் குத்தியது. இனிமேலாவது பெரும்பச்சேரிக்காரனை மனுஷனா மதியுங்க என்றவர் எருதுகட்டுக்கு எங்களை கூப்பிட நீங்க வந்தது சரி. இந்த போலீஸ்காரன் ஏன் வந்தான்? கிழட்டு போலீஸ் பக்கம் வேயண்ணா திரும்பினார். வெள்ளை வேட்டியில் இருந்த கிழட்டு போலீஸ் குலைந்தார். உங்க தகுதி தெரியாமல் நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். கொலை பண்றதும் கொள்ளை அடிக்கிறதும் தான் எங்க தகுதி. வேறு என்ன புது தகுதியை கண்டு வந்தீங்க? கிழட்டு போலீஸ் பகதூர் துரையை பார்த்தார். இப்படியெல்லாம் வேஷம் போட்டு போனால் கொம்பூதிக்காரன் ஏமாந்துருவான்னு எவன் சொன்னது? கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து கொம்பூதியை புள்ளி வைக்க வந்தீங்களா என்றார் வேயண்ணா. பகதூர் துரைக்கு நெருப்பில் நிற்பது போல் இருந்தது. ஐயையோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. ஏய் பேசாது, ஒற்றை விரல் ஜிப்பி போலீஸை எச்சரித்த வேயண்ணா தங்கசாமி பக்கம் திரும்பி, நீங்க போங்கப்பா, எருதுகட்டுக்கு நாங்க வந்துருவோம். கும்பிட்டு விட்டு திரும்பிய பெருநாளி கூட்டத்தை விலக்கி கார்மேக ஆசாரி மட்டும் ஐயா வேயண்ணாவுக்கு முன்னே வந்து கும்பிட்டார். என்னப்பா கார்மேகம், நல்லா இருக்கியா? உன் பெஞ்சாதி நல்லா இருக்குதா? உங்க புண்ணியத்திலே நல்லா இருக்கிறாள் சாமி. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. உங்க பேரைத்தான் வச்சிருக்கோம் ஐயா. கார்மேக ஆசாரிக்கு கண்ணீர் ஓடியது. அப்படியா? நல்லா இருக்கட்டும். ஆசாரியின் கைகளை பிடித்து கொண்டார். கோயில் மணியை பூலானி அசைத்து விட்டால் அத்தனை மணிகளும் ஒலிக்க துவங்கின. ஊமையன் அறிவேலு நகை பெட்டியை கோயிலுக்கு முன்னால் இறக்கினான். கோணிப்பையை தோளில் போட்டிருந்த பச்சமுத்து கொம்பூதி முன்பாதையில் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தான். எதிரே கொட்டு மேலக்கார கூட்டம் திரும்பி வருவதை கண்டதும் ஒரு முள் புதருக்குள் பதுங்கி உட்கார்ந்து கொண்டான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.